இருக்கிறாயோ அந்த துறையில் உன்னால் மக்களை ஒன்று சேர்த்து விட முடியுமா? அவர் சொன்னார்ல, ட்ரெயின்ல நான் வந்துட்டு இருந்தேன், நான் எந்த வெளியீட்டு விழாக்கு வந்தேனோ அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருந்தேன். சினிமா எடுத்ததை விட எழுத்துல ஜெயிச்சாண்டா அஜயம் பாருன்னு நான் நினைச்சேன்னு சொன்னார்ல, அங்கே அவர் ஜெயித்தார். எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அதை விட மேலானதாக ஒன்றும் இல்லை என்ற அந்த வையத்திற்கு, அந்த உலகத்திற்கு தலைமை கொள்ளுங்கள். அந்த தலைமை பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நமக்காக யார் பேசுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் வைக்க வேண்டும். நாம் நமக்குள் என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும். இப்படி சொல்ற புரியுதான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் நிறைய பேர் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போவா, இன்னைக்கு ரொம்ப நுட்பமா சொல்றேன். நம்ம வீட்டுல இருந்து நம்ம அப்பாவுக்கோ இல்ல தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தா நம்ம அண்ணனுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ இல்ல நமக்கோ போன் வரும். அப்போ என்ன தெரியுமா போன் வரும்? அப்பா இந்த நிலத்தை விற்கணுமா, இதோ இந்த உன் மாமா பொண்ணுக்கு உன் பையன் பார்த்துருக்குது, எவ்வளவு சீர் பண்றதுன்னு தெரியல, சூழல் சரியில்லைங்க, ஏதோ பஞ்சாயத்துல ஏதோ பிராது கொடுத்துருக்காங்களாம், எல்லாம் பேசணும், நீ வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? அழைப்பு வந்திருக்கா? வந்திருக்கா? எதுக்கு வீட்டுக்கு போகணும்? எதுக்கு போகணும்? உட்கார்ந்து பேசுறதுக்கு போகணும். சரி, பேசுறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்றேன். இப்போ வீடுகள்ல நான் கிராமத்துல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன், புருஷ பொண்டாட்டி சண்டை, என்ன சண்டை, சம சண்டை நடக்கும், ரத்தம் எல்லாம் வரும் சண்டையில, அவ்வளவு சண்டை வருங்க. 3வது நாள் பார்த்தா வெக்கமே இல்லாம ரெண்டும் 2 வீலர்ல உட்காந்துக்கிட்டு பின்னால பூ வச்சுட்டு சினிமா பார்க்க போறோம். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு சண்டை போட்டது 3 நாளைக்கு முன்னால. ஏன் தெரியுமா? அந்த 3 நாள்ல பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களே வேறு வேறு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் பர்மனண்டா பிரியறதுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போதும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உணர்வுகளை எழுத்திலே பதிவு செய்யாதீர்கள், பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். கோபம் வருகின்றவரை எழுதாதீர்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகவா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைமை ஏற்றி இருக்கிறீர்கள் என்றால், ஒரே விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு. அது இன்னைக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஜாதகம் மாத்திக்காதீங்க. இந்த வீட்டு ஜாதகம், அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஜாதகம். இந்த பொண்ணு போனா அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள், அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். இன்னொரு விஷயம் உருதுல சொல்வாங்க, சட் மன்னி பட் பியா. என்ன அர்த்தம்? இப்போ நிச்சயதார்த்தம், உடனே கல்யாணம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா. இந்த புதுசா கல்யாணத்துக்கு யாருக்காவது பிக்ஸ் ஆயிருக்கா? யாராவது இந்த கூட்டத்துல இருக்கிறீங்களா? அக்கா சொல்ற, கவனமா வச்சுக்கோ. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசாத, எந்த மெசேஜும் அனுப்பாத. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் தேவையே தவிர மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு நிறுவனம். இட்ஸ் an institution. எந்த வார்த்தையாக இருந்தாலும். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது யார் ஒருவர் தன்னுடைய டோன், தன்னுடைய தொனியில மிக அழுத்தமான அந்த தொனியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ரொம்ப மென்மையான விஷயம். நான் ரொம்ப டீப்பா பேசுறேன். நான் சொல்றேன், நான் இந்த முறையில் பல புக் ஃபேர் போயிருக்கேன். எங்கெல்லாம் புக் ஃபேர் நடக்குதோ அங்கெல்லாம் போயிருக்கேன். உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இதுவரைக்கும் நான் அட்டன் பண்ண புக் ஃபேர்லயே 100%
பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு புக் ஃபேர் காஞ்சிபுரம். 100% 100% கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன், முடிஞ்சா கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன் இல்லையா, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? புரியணுமே, புரியுதான் பாரு. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் இருக்கா? இருக்கா? பிரம்மனுக்கு எத்தனை முகம்? எவ்வளவு? 4 ஃபேஸ். ஆறுமுகனுக்கு? விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்க, 10 ஃபேஸ், 10 அவதாரம். இறைவனுக்குலாம் ஏங்க அந்த ஃபேஸ் மாறுது? அம்மன் தானே சொல்றோம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு முகம் இருக்குல்ல. இந்த முகம் எதை இங்க குறிக்குது? ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்தை. பர்சனோ அப்படின்னா என்னன்னா முகமூடின்னு அர்த்தங்க. பர்சனோனா முகமூடி. இது ஒரு இத்தாலிய சொல். இப்போ இந்த முகமூடியை நான் அணிகிறேன். என் கணவன் முன் நான் மனைவியாக ஒரு முகமூடியை அணிகிறேன். அதோடுதான் நான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன். அதை டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ணிக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. யாருடைய பர்சனாலிட்டியை யாராலையும் டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும். என் மகனிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷங்கிட்ட பேசினா அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய் கிட்ட இருக்க கூடாது, முகம் மாறும். என் மாணவி கிட்ட பேசுறேன்னா முகம் மாறும். என் தோழியிடத்தில் பேசுகிறேன், முகம் மாறும். என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன், முகம் மாறும், டோன் மாறும், குரலிற்கான அழுத்தங்கள் மாறும், ஏற்ற இறக்கம் மாறும். இதுதான் பர்சனாலிட்டி. இந்த முகத்தை இங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யுவர் பர்சனாலிட்டி இஸ் சோ குட். இந்த இந்த அடக்குமுறை அடக்கி ஆள்றது இருக்குல்ல, யார் தெரியுமா? கல்வியாளர்கள். என்ன நடந்தாலும் தன்னுடைய எல்லையை மீறாமல் தனக்குள் முழுமையான கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கல்வியாளர்கள், அவர்கள்தான் லீடர்ஸ். ஒரு சிறிய சொல் போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பனார், நான் இதை பல நேரங்களில் டிவியில நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களிடத்தில் கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சொல் இருக்கு இல்லையா, அது நமக்குள் கீறி நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவத்தை வெளியில் கொண்டு வரும். சிற்பி மாதிரிங்க முன்னால இருக்கிற சொல். அந்த சொல் இருக்குல்ல, எனக்குள் ஒரு கல் மாதிரி நான் இருக்கிறேன்னா அந்த கல் உளியினால் வடிவமைக்கப்படுகின்ற பொழுது எனக்குள் இருந்து ஒரு சிலை வருகிறது. என் அப்பா ஒரு கவிஞருங்க. இதை நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருமணம் என்கின்ற உறவிலே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோமா? தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நானும் என் புருஷனும் எப்படி இருந்தோம் தெரியும், சொல்லி கொடுங்க. எங்க அப்பாவுக்கு 12 வயசுல, எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போச்சுங்க. எனக்கு பின்னால 2 குழந்தைகள் எங்க அம்மாக்கு. சரியா? எங்க அம்மா கடைசி தம்பிய வயிற்றுல அது சுமந்துட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. குழந்தைய கையில எடுக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. அப்பா சேர்த்து வச்ச அந்த சம்பாத்தியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினத சேர்த்து வச்ச நகையை விட்டு எங்க அம்மா ஒரு வீடு வாங்குச்சு. அந்த வீட்டுல கீழெல்லாம் வாடகைக்கு விட்டு மேல ஷீட் போட்டு ஒரு மொட்டை மாடியில எங்க 5 பேரையும் அப்பாவையும் சேர்த்து குடி வச்சது எங்க அம்மா. இதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல, எங்க அம்மா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க கால் தூசிக்கு கிட்ட கூட போக முடியாது. இந்த புகழும் பணமும் பயணமும் செல்வாக்கும்